என்ன எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்து? இது சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட்டா? நான் எந்த கேஸ்லயும் மாட்டலையே. அப்படி இல்ல, நம்ம காதலுக்கு தீர்ப்பு சொல்ல போற கோர்ட். எங்க வீடு. ஓ நைஸ். இது எங்க அப்பாவோட போட்டோ. உட்காருங்க, நான் அம்மாவை கூட்டிட்டு வரேன். அம்மா. என்னம்மா? அவர் வந்திருக்காருமா. யாரும்மா? அவர்தான் அசோக். உன் சம்மதம் கிடைக்காம நான் எந்த முடிவும் எடுக்க விரும்பலம்மா. உன்னோட முடிவுக்கு நான் எப்பாவது ஆட்சேபனை சொல்லிருக்கேனா? வாமா. அசோக், அசோக், எங்கேம்மா அவரு காணும்? திடீர்னு போயிட்டாரே. பார்வதி, இப்ப நீ உயிரோட இருந்திருந்தா உன் மகனோட உயர்வை பார்த்து பெருமைப்பட்டிருப்ப. என்னோட லட்சியங்களும் உன்னோட ஆசையும் உன் மகன் புதிய உலக உருவாக்க தோண்டிக்கிட்டு இருக்கு. ஆனா பார்வதி, உனக்கு நான் துன்பத்தை தவிர வேற எதையுமே தந்ததில்லை. இவங்க தானே? ஆமா சார். போலீஸ் ரெக்கார்டு படி இவங்க இறந்துட்டாங்களே. என்னது, இறந்துட்டாங்களா? அது மட்டுமல்ல, நாகலிங்கத்தை இவங்க மகன் கொன்னுட்டான். கொன்னுட்டானா? என்ன சார் சொல்றீங்க? அவனை போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு, சீக்கிரமாவே கிடைச்சிருவான். அது நடக்க கூடாது. உன் சிலையை உன் மகனுக்கு எல்லாம் காட்சி சொல்லுவோம். இந்த மேடை மேல இருக்க உன் உருவம் உன் மகனை தூக்கு மேடைக்கு அனுப்பிடும். என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அம்மா சிலையை உடைச்சு ஒன்ன உயிரோட விட மாட்டேன். அசோக், சுஜாதா போன் பண்ண. அவங்க வீட்டுல இருந்து ஒண்ணுமே சொல்லாம வந்துட்டியாமே? ஆமா. ஏன் இப்படி வந்துட்ட? என்னால அங்க இருக்க முடியல. அன்னைக்கு என்னடா ஆடிட்டோரத்துல யாரோ ஒண்ணு குறிப்பாத்து சுட்டிருக்காங்க, என்கிட்ட கூட சொல்லல. வேண்டியவங்க கிட்ட கூட அதெல்லாம் ரகசியமா வச்சுக்கிறது. சில சமயங்கள்ல வேண்டியவங்க கூட விரோதிகளா மாறிடுவாங்க. ஆமா, இந்த சிலையை உடைஞ்சிருக்கு. எல்லாமே உடைஞ்சு சதறி போயிடுச்சு. என்னப்பா அதெல்லாம்? மாறு வேஷ போட்டிக்காக ஒத்திய பார்த்துட்டு இருக்கோம். அடடே, வக்கீல் சார், என்ன கேஸ் எல்லாம் அப்படி இருக்கு? இப்பதானே ஆரம்பிச்சிருக்க. 1-2 கேஸ் வரட்டும், அப்புறம் பாக்குறேன். வெரி குட். ஆனா போய் கேஸ் எல்லாம் ஒத்துக்காதீங்க. நீங்க என்ன? நான் டாக்டர் ஆக போறேன். வெரி குட். நான் ஏழைங்க கிட்ட பணமே வாங்க மாட்டேன். வாங்காத. ஆனா ஒண்ணு, பணக்காரங்க வந்தாங்கன்னு வச்சுக்க, நல்ல சக்கையா புழிஞ்சிரு.
நம் நாட்டை காப்பது என் கடமை. எதிரிகளை சுட்டுத் தள்ளுவேன். நாட்டெல்லாம் காப்பாத்துங்க, ஆனா எதிரியா இருந்தாலும் சுட்டெல்லாம் தள்ள வேண்டாம். கைகுலுக்கிட்டா போச்சு, அவ்வளவுதானே. நீங்க என்ன சார்? நான் போலீஸ் கமிஷனராக ஆக போறேன். நியாயத்தையும் தர்மத்தையும் காக்க போறேன். அப்ப இவனுக்கு எனக்கு ஒத்து வராது. ஏன்பா? ஏன்னா நான் குருவாக போறேன். பாபு, எஸ் அங்கிள், குரு தி கிரேட். அசோக், என்னாச்சு உங்களுக்கு? முதல்ல அந்த குழந்தை அடிச்சீங்க, இப்போ உங்க கை. எல்லாமே சிதறிடுச்சு. என் மனசு, அதுல இருந்த நினைவுகள், நம்பிக்கை எல்லாமே சிதறிடுச்சு. அசோக், ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? இந்த விரக்திக்கு காரணம் என்ன? சொல்லுங்க ப்ளீஸ். சில கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது, சில செயல்களுக்கு காரணம் சொல்ல முடியாது. நேத்து எங்க அங்கிள் கிட்ட கூட சரியா பேசல. அதுக்கு என்ன காரணம்? எல்லாத்தையுமே வெறுக்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கேன். இந்த சமயத்துல பாபு தானும் குரு மாதிரி ஒரு கொள்ளக்காரனாக போறான்னு சொன்னது கேட்டதும் என்னால ஆத்திரத்தை கட்டுப்படுத்த முடியல. ஒரு பிஞ்சு உள்ளத்துல இப்படிப்பட்ட விபரீத ஆசையா? உங்களை நான் புரிஞ்சுக்கவே முடியல. அன்னைக்கு எங்க அம்மா முன்னால என்ன அவமானப்படுத்த வச்சுட்டீங்க. என் வீட்டுல எனக்காக நீங்க 2 நிமிஷம் காத்துக்கிட்டு இருக்க முடியாதா? காலம் யாருக்காகவுமே காத்துட்டு இருக்கிறது இல்ல சுஜாதா. உன் வீட்டுல இருந்த அந்த 2 நிமிஷம் என்ன கலக்கிடுச்சு. என்ன உங்ககிட்ட இருந்து தூக்கி எறிஞ்சிடுச்சு. என் வீட்டுக்குள்ள வந்த உடனே உங்க அன்பு விருப்பா மாறதுக்கு காரணம் என்ன? சொல்லுங்க. சுஜா, வாழ்க்கையில நாம 2 பேரும் ஒன்னா பிரயாணம் பண்ண போறோம்னு கனவு கண்டுகிட்டு இருந்தேன். ஆனா பிரிஞ்சு போக வேண்டிய கட்டம் வந்தாச்சு. சுஜா, காதல் ஒரு பலவீனம்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன பொறுத்தவரையிலும் அது பெரிய குற்றமாயிடுச்சு. அசோக், அப்படி சொல்லாதீங்க. நீங்க எல்லாமே என்னால வாழ முடியாது. நாம பிரியறதுனால நிச்சயமா சாக போறதில்ல. வாழணும்னு ஆசைப்படுறவன் சாகடிக்கப்படுறான். சாகணும்னு ஆசைப்படுறவன் வாழும்படி கட்டாயப்படுத்தப்படுறான். சுஜா, நான் தனிமையிலேயே வாழ்ந்து பழக்கப்பட்டவன். இனிமேலும் அப்படியே வாழ்ந்துடுறேன். அசோக், அடுத்த ராத்திரில கூட்டம் அமைச்சிருக்க. என்னப்பா அப்படி விஷயம்? என் எதிர்காலத்தை பத்தி நான் ஒரு இறுதி முடிவு எடுக்க போறேன். அது இருட்டுலதான் எடுக்கணுமா? படிச்சுன்னு பகல்ல எடுக்க கூடாதா? சரி சொல்லு. ஆரம்பிக்கிற எல்லாமே முடிஞ்சுதான் ஆகணும். என்னுடைய இந்த நடவடிக்கைகளுக்கெல்லாம் நான் ஒரு முடிவு கட்ட போறேன். நான் இந்த இடத்தை விட்டு போறேன். அசோக், நீ போயிட்டீன்னா உன்னையே நம்பிட்டு இருக்கிற இந்த குழந்தைகளோட கதி? மகேஷ், இந்த நிமிஷத்துல இருந்து இந்த இடம், இந்த பார்வதி நிலையம், இதுல இருக்கிற குழந்தைகள் எல்லாத்தையுமே நீதான் பாத்துக்கணும். நம்மளால முடியாது. நானே ஒரு குழந்தை. என்ன கவனிச்சுக்கவே எனக்கு வயசு பத்தாது. என்ன விட்டு நீ. மகேஷ், நீ எனக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்க. இந்த உதவியை நீ தான் செய்யணும். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? உன் வேலையெல்லாம் நான் பார்க்கணும்னா அப்புறம் கொள்ளக்காரனோட சண்டை போடணும், போலீஸோட போராடணும், குதிரையில ஏறி லொடலொடன்னு போகணும். எனக்கு சைக்கிள்ல டபுள்ஸ் போனாலே வலிக்குது. நம்மளால முடியாதுப்பா. அதெல்லாம் நீ ஒண்ணு செய்ய வேண்டாம். அப்பா, ஏய், நான் எல்லாத்தையுமே திட்டம் மூட்டு வச்சிருக்கேன். இந்த தங்க மீனோட விலை என்ன தெரியுமா?
சாப்பிடுற மீனோட விலையே எனக்கு தெரியாது, தங்க மீனை கேக்குறியே. மகேஷ், இதோட விலை 20 லட்சம் ரூபாய் இருக்கும். பார்வதி நிலையத்தை காலம் பூரா பராமரிக்கிறதுக்கு இந்த பணம் போதாது. போறாது. ஏன்னா இந்த பணம் நம்மள வம்பன மாட்டி விட போகுது. தெரிஞ்சே சாவோட பிடியில சிக்கிக்க போறேன். ப்ளீஸ் வேண்டாம். சாவ காட்டி இந்த குருவை பயமுறுத்தாது. நாளைக்கு ராத்திரி எப்படியாவது அந்த தங்க மீனோட தான் நான் திரும்பி வருவேன். குரு நாளைக்கு சாவுக்கு சரிசமமா போட்டியிட போறான். போலீஸுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். குருவை நீங்க கைது செய்யணுமா? உங்களுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம். நாளை ராத்திரி தங்க மாளிகையில் உள்ள தங்க மீனை குரு திருட போறோம். வேற யாரு? குருதான். நீங்க யார் பேசுறது? ஹலோ ஹலோ ஹலோ. இட் இஸ் இம்பாசிபிள் சார். இந்த தங்க மீனை தொடர்ந்து சாவோட விளையாடுற மாதிரி. இந்த தங்க மாளிகைக்குள்ள வர்றதுக்கு இந்த கதவை தவிர வேற ஏதாவது வழி இருக்கா? இல்ல. இன்னொரு விஷயம், இந்த கதவுல இருக்கிற ஒரு ரகசிய துவாரத்தின் வழியா எங்க செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் அடிக்கடி தங்க மீனை கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியா? அது மட்டும் இல்ல, இதை தொட்ட உடனே அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். நான் ஒரு செய். புல்லட் ப்ரூஃப். எஸ், இந்த தங்க மீனை சுத்தி மின்சார வேலையும் போட்டிருக்கு. மின்சார வேலையா? ஆமா. அது சாதாரணமா பார்த்தா தெரியாது. இதை போட்டு பாருங்க. வண்டர்ஃபுல். இந்த மின்சாரத்தோட சக்தியை இப்ப பாருங்க. இத சொத்த மறு நிமிஷமே சாம்பல் ஆயிடுவாங்க. தங்கமீனுடைய பாதுகாப்புக்காக நீங்க பிரமாதமான ஏற்பாடுகள் பண்ணிருக்கீங்க. குரு நிச்சயமா தங்க மீனை திருட முடியாதுதான். ஒருவேளை கமிஷனுக்கு கிடைச்ச தகவல் படி அவன் தங்க மீனை திருட முயற்சி பண்ணான்னா கண்டிப்பா போலீஸ்ல மாட்டிக்குவான்.
ஆ